ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டே வந்துட்டு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணியிருந்தேன். நம்ம நேற்றே மாவாட்டி வச்சுட்டோம்ல, அதனால் சூப்பராக மாவு புஸ் புஸ்ன்னு இருந்துச்சா, இட்லி தான் காலையில் ஊற்றிருந்தேன். என்னன்னு தெரில, குட்டி பையன் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே முழிச்சிட்டான். சீக்கிரமாகவே முழிச்சு ஒரே சேட்டைங்க. இப்போல்லாம் பெருசாக ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம வந்து குட்டி பையனுக்கு சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது கால் வந்து 8:30க்கு முன்னாடியே வாக்கர் வாங்கியாச்சா. அப்போல்லாம் வாக்கரில் உட்கார வச்சா நம்ம தான் நகர்த்தி விடணும். அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ அவனே சல்லுன்னு அங்கேயும் இங்கேயும் போய்க்கிறான். அதையும் இதையும் எடுத்து நோண்டுறான். அவனோட டாய்ஸ் எல்லாம் அவனே எடுத்து விளையாண்டுக்கிறான். அப்படியே சல்லுன்னு கிச்சன் பக்கம் வேற வந்துடுறான். கிச்சனில் வந்து நான் வச்சிருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறான். இந்த குக்கரை அவனால் தூக்க முடியுமா? அந்த குக்கரை தூக்கி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அழுவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்களா. வரும்போதே சார் வந்து கையில் 2 பார்சலோடு வந்தாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு பார்சலில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கலாங்கிறக்குள்ள அந்த குட்டி பையன் டாய்ஸ் எல்லாம் கொட்டிட்டு ஏன்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரின்னு அவங்க அப்பா அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா. நம்ம வந்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா நல்லா புதுசு புதுசுன்னு உளுந்த வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வந்ததும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். நம்ம வீட்டில் போர் போட போகிறோமா, அதனால் வந்து வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டான இடத்த சொல்லிட்டு இருந்தாங்க போர் போடுறது. காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் போர் போடுறதுக்கு ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்களா. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். ஆனால் இவ்வளோ பெரிய வெயிட்டை ஈஸியாக அசால்ட்டாக தூக்குறாங்க. பார்க்க நமக்கு தான் பாவமாக இருக்குது. எல்லாமே வந்து ஹிந்திக்காரவங்க, வடக்கன்ஸ் தான் வந்திருந்தாங்க. நம்ம ஏரியாலாம் நல்லா தண்ணி இருக்கிற ஏரியா தானே. அதனால் வந்து போர் போடுறதுக்கு வந்து ஒரு 1 hour 1.5 hour தான் ஆகுது. சீக்கிரமாக தண்ணிலாம் வந்துடுச்சு. அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் அந்த மிஷினை ஃபிட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அதை கலட்டுறதும் தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. இந்த மிஷின் சத்தத்துக்கு வேற குட்டி பையன் ஒரே அழுகாச்சு. அவனை கொண்டு போய் பெட்ரூமில் போட்டு தூங்க வச்சுட்டு பெட்ரூமை பூட்டிட்டு வரலான்னு பார்த்தாலும் அவன் இப்போல்லாம் வந்து தொட்டிலேருந்து எஞ்சி கீழே விழுந்துடுறானா. அதனால் பயமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு ஃபோனை வந்து வீடியோ கால் பண்ணி அங்கே வச்சுட்டு ஒரு ஃபோனை வீடியோ கால் பண்ணி இங்கே வச்சு பார்த்துட்டே இருந்தேன் குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சி போன மாதிரி மண் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா மண் தான் வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஈரம் மண் வர ஆரம்பிச்சிச்சு. ஈரம் மண் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சேறு வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் மண்ணும் கலந்த மாதிரி நல்லா கொலன்னு சேராக வந்துட்டு இருந்துச்சா. கொஞ்ச நேரத்தில் வந்து பாறை வந்துருச்சுன்னு சொன்னாங்களா. பாறை வந்துட்டு சிற்பி பாறையாம். சிற்பி பாறைன்னொன்னா அது உடைக்க என்ன பண்ணுச்சுன்னா சிற்பி, சங்கு இந்த மாதிரி நிறைய உடஞ்சி வெளியே வந்துச்சு. ஒரு சிலது முழுசாகவும் வந்துச்சா. நான் எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இன்னெல்லாம் நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எனக்கு என்னன்னு தெரில. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, தண்ணி மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, தண்ணிக்காக சண்டையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பிறக்கும்போது ஒரு சொம்பு தண்ணியால் தான் நம்மளை குளிப்பாட்டுறாங்க. அதே இது நம்ம செத்து போன பிறகு ஒரு குடம் தண்ணியால் தான் குளிப்பாட்டுறாங்கம்மா. அதனால் தண்ணிக்கு மட்டும் எப்போவுமே யார்ட்டையுமே சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி தண்ணி கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணியை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ நம்ம வீட்டில் இந்த பொங்கல் பொங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி இந்த தண்ணி பொங்கி வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்களா. நாங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அவுட்டர் பைப் எடுத்து ஃபுல்லாக மாட்டி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க, சண்டே இதுலேயே ஃபுல் டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பைப்புக்குள்ளே தண்ணியை பார்த்தா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.